வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு எதிரான பேரணியில் இணையவுள்ள பலர் ரணிலை சந்தித்த பின் நாமல் அதிரடி அறிவிப்பு. பட்ஜெட் தொடர்பில் அரசுக்கு நாளை பல பரீட்சை. முக்கிய கலந்துரையாடல்களில் எதிர்க்கட்சிகள். அனுர அரசின் பயணம் சிறப்பு. பொன்சேகா புகழாரம். யாழ் காணி விடுவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் உயர்மட்ட கலந்துரையாடல். இலங்கையில் தெருநாய் கடிக்கு 2.5 லட்சம் பேர் பாதிப்பு. வருடம் உயரும் அபாயம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை அறிக்கை கையளிப்பு. கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை. அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. திலித் ஜெயவீர சூளுரை. உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன். அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிட்ட அமைச்சர். மன்னாரில் போதைப் பொருள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. கிளிநொச்சியில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு. பெருந்தொகை கேரள கஞ்சா மீட்பு. நுகைகுடையில் நவம்பர் 21 நடைபெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணியானது அரசாங்க மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நேற்றிரவு நடந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றிய நாமல், கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் விவாதங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம். வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை விடுத்து கேப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் உறுதிமொழிகளின் படி செயல்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டது. அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைவார்கள் என்றும் நாமல் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுடனான விவாதங்களுக்கு பிறகு தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் இன்று மாலை இணைய வழியில் ஒன்று கூடி கலந்துரையாட இருப்பதாக தெரிய வருகின்றது. நாடாளுமன்றத்தில் அனுர அரசு சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது நடுநிலை வகிப்பதா என்பது குறித்து இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி இன்று எடுக்கும் முடிவை நாளை நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் வெளியிடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பன பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என தெரிய வருகிறது. பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அரசு எதிர்பார்க்கிறது. அதேவேளை அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் 15ஆம் தேதி ஆரம்பமாகும். பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி பில் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். அதேபோல ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கிறோம், வரவேற்கிறோம். ரணில் விக்ரமசிங்க தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அவரை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன். எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது. நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பதே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும். இதனை நாம் மதிக்க வேண்டும் என்றார். தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள ஜாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதன் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது.
இந்த கூட்டத்திற்கு மீன்வளம், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். தேசிய நல்லிணக்க செயல்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல், இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்துதல், விடுவிப்புக்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளை சேர்ந்த பிற சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இலங்கையில் தெருநாய்க்களின் எண்ணிக்கை அபாயகரமாக உயர்வடைந்துள்ளதாக இலங்கை விலங்குகள் நலச்சங்கம் எச்சரித்துள்ளது. இதன்படி தெருநாய்களின் எண்ணிக்கை 2 மில்லியன் முதல் 3 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த அபரிவிதமான அதிகரிப்பால் ஒவ்வொரு வருடமும் சுமார் 2,50,000 தெருநாய் கடி சம்பவங்கள் பதிவாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போது விலங்கு நலன் மூலம் சமூக பாதுகாப்பிற்கான கண்டி சங்கத்தின் செயலாளர் சம்பா பெர்னாண்டோ இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் பெண் நாய்கள் ஆண்டுக்கு 2 முறை குட்டி தற்போது இலங்கையில் ஒவ்வொரு 8 மனிதர்களுக்கும் ஒரு தெருநாய் என்ற வீதத்தில் அதன் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதியமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் டிஎன்சி ஹர்சகுலரத்ன குறித்த அறிக்கையை நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார். 2028 ஆண்டுக்கு பின்னர் கடனை திருப்பி செலுத்துவதற்கு எவ்வித திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும் என சர்வஜன சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலிப் ஜெயவீர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அவர் மேலும் உரையாற்றுகையில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். சமூக கட்டமைப்பில் ஏழ்மை 3% தொழிலின்மை 2% உயர்வடைந்துள்ளது. ஆனால் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடையவில்லை, சம்பளமும் அதிகரிக்கப்படவில்லை. வரி வருமானத்தின் ஊடாக 1 டிரில்லியன் ரூபாவை திரட்டியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இளைஞர்களின் வாகனம் மற்றும் வீடு உட்பட அழகான வாழ்க்கையின் கனவுதான் வரியாக திரட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் விதிக்கும் சகல நிபந்தனைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மேற்குலக நாடுகள் மத்தியில் அரசாங்கம் தலைகுனிந்து செயல்படுகிறது. இதனால் இலங்கை தனது தேசிய கௌரவத்தை இழந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை செயல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என தெரிவித்துள்ளார். உலக வங்கி கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயரை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய வித்யாரத்ன இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா கமகேயின் மனைவி அனோமா கமகேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது. அது 14.95 மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளது. எனினும் எந்த நிறுவனமும் நிதியை திருப்பிச் செலுத்தவில்லை என அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அமைச்சர் தயா கமகேயின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சக செயலாளர் பந்துல விக்ரமராஜியின் மகன் 8.2 மில்லியன் ரூபா பெற்றதாக வித்யாரத்ன கூறியுள்ளார். அசாஹி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிறுவனம் 18 மில்லியன் ரூபா பெற்றது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவும் 18 மில்லியன் ரூபா பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் செனவரத்னவின் மகனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் 37.5 மில்லியனை பெற்றது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் 48.1 மில்லியனை பெற்றது என்று அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2025 ஜூனில் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை திருப்பிச் செலுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். உலக வங்கியால் கிடைக்கப்பெற்ற நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 20 கிராம் மெதம்பெட்டமைன் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பான வழக்கில் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மன்னார் மாகாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
இந்த குற்றம் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நேற்று மன்னார் மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கில் வழக்கு தொடர் தரப்பிற்காக அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் ஆஜராகி வழக்கினை நெறிப்படுத்தினார். எதிரி தரப்பிற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூஆர்டி சில்வா ஆஜராகியிருந்தார். வழக்கு விசாரணைகளின் முடிவில் வழக்கு தொடர் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதனையடுத்து எதிரியை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கிளிநொச்சி பிரமந்தனாறு கல்லாறு பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் பின்பகுதியில் இருந்து 26 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினமிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புலனாய்வுத்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லாறு பகுதி முழுவதும் விசேட சுற்றிவளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போதே குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இச்சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தருமபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிந்து போதைப்பொருள் பறிமுதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க திஸ்ஸ மகாராம நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் திஸ்ஸ மகாராம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி சந்தேக நபர்கள் குறித்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது. கிரிந்த கடற்கரையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது தரை வழியாக கொண்டு செல்லப்பட்டு 345 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 8 சந்தேக நபர்களை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு கைது செய்தது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகை தற்போது துபாயில் தலைமறைவாக உள்ள டிக்வெல்லவை சேர்ந்த ட்ரன்மெல்லி எனப்படும் பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கும் சொந்தமானது என்பது முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் 8 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டவருக்கு 8 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மாகாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த குற்றம் கடந்த 2021 ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் எதிரே குற்றவாளியாக காணப்பட்டார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்ட ஈடாக 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் குற்றவாளிக்கு கட்டளையிட்டு நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கினார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு வந்தாரமுலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த முருகுப்பிள்ளை அழகேஸ்வரன் அவர்கள் 12/11/2025 புதன்கிழமை அன்று இறைவனம் எய்தினார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தும்பளையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜலிங்கம் ஜெகதா லலிதா அவர்கள் 12/11/2025 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் சண்டிலிப்பாய் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த தம்பையா வைத்திலிங்கம் அவர்கள் 11/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் ஏழாலையை பிறப்பிடமாகவும் சங்கானை மற்றும் லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த கனகரத்னம் சிவமணி சின்னமணி அவர்கள் 12/11/2025 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.